நம்ம ஃபோக்கல் வந்து கொடுத்துருக்காங்க 2 cm ஆஃப் தி பர்பண்டிகுலர் மூவ் ஆகுது. ஸோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் 30 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் நம்மளுக்கு வரும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் இஃப் மூவ்ஸ் பர்பண்டிகுலர்னா என்ன ஃபார்மாக சொன்னேன், VI equal to minus V by U into VO velocity of the object. ஸோ இதுதான் நம்ம பர்பண்டிகுலர் கேஸாக இஃப் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் ஒய் டைரக்ஷன் மூவ்ஸ்னா அதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, அந்த ஃபார்முலா நம்ம இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ அந்த ஃபார்முலாவை இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் வேல்யூ நமக்கு தான். இது வந்து ஒரு கான்கேவ் மிரர்னா ஃபோக்கல் லென்த் வந்து என்னது -20 cm. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன -30 cm. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, height of the object is taken as positive because it's above the principal axis. ஸோ ப்ளஸ் 20 height of the object. இது வந்து height of the object கிடையாது, velocity of the object. ஸோ velocity of the object இது above the principal axis. velocity of the object is plus 2 cm per second. velocity of the object is plus 2 cm per second. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வேறு இதை கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா வெலாசிட்டி, அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்முலாவில் நம்ம இமேஜ் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படி ஃபார்முலா, V is equal to UF minus U minus F. மிரர் ஃபார்முலா UF minus U minus F. ஸோ V is equal to U ஓட வேல்யூ -30 into -30 into F ஓட வேல்யூ -20 by U minus F. -30 minus of -20. இதை சால்வ் பண்ணால் மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் 600 பை இங்கே வந்து -30 + 20. ஸோ -10. இது ஒரு கேன்சல். இமேஜ் டிஸ்டன்ஸ் இது என்ன கிடச்சிருக்கு எனக்கு, இமேஜ் டிஸ்டன்ஸ் -60 cm எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ -60 cm தான் இமேஜ் டிஸ்டன்ஸ். அதாவது ஆப்ஜெக்ட் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா இமேஜ் வந்து பிகாண்ட் அதாவது இந்த பின்னாடி சைடில் 60 cm இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த சைடில் எனக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது 60 cm எனக்கு இந்த இடத்துல வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் தி அந்த இமேஜ் நம்ம எப்படி கண்டுபிடின்னு பார்க்கலாம். வெலாசிட்டி ஆஃப் தி தட் இமேஜ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் இந்த பக்கம் போகிறோம். வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் ஈக்குவல் டு -v இது ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 60 பை U வந்து -30. ஸோ -30 into velocity of the object plus 2. So 3 1s are 3 2s are. So minus இருக்கும் -4 cm per second. So velocity of the image எப்படி வருது, -4 cm per second. எப்படி below the இந்த பக்கம் 4 cm per second நம்மளுக்கு இமேஜ் வந்து மூவ் ஆகுது. ஓகே, this is all about the velocity of the image. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ் எல்லாமே இது நம்ம பேரலாக இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே அலாங் தி பிரின்சிபல் ஆக்சிஸில் பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலாலாம் இது VIME வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -v² by u² into VOM வெக்டார். இது வந்து எது அலாங் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த ஃபார்முலா எப்போ அப்ளை பண்ணோம், அலாங் பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு அலாங்காக இருந்தால் மட்டும்தான் ஆப்ஜெக்ட் அலாங்காக மூவ் ஆனால் மட்டும்தான் அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம். ஆனால் இந்த கேஸில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அலாங்க மூவ் ஆகல, பர்பண்டிகுலர் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ் மூவ் ஆகுது. பிரின்சிபல் ஆக்சிஸ் இந்த பக்கம்னா பர்பண்டிகுலர் மூவ் ஆகுது. ஸோ இப்போ பர்பண்டிகுலர் மூவ் ஆச்சுன்னா எந்த மாதிரி ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம்னா அதுக்கு இப்போ நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம் வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ பர்பண்டிகுலர் மூவ் ஆச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இங்கே இருக்குன்னா இது பர்பண்டிகுலராக ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸில் ஏதாவது சேஞ்ச் இருக்குமா, இருக்காது. ஏன்னா இது ஸ்ட்ரைட்டாக தானே மூவ் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு யூவில் எந்த சேஞ்சுமே கிடையாது. யூவில் நோ சேஞ்ச் யூ இஸ் நோ சேஞ்ச். ஸோ யூவில் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஏன்னா நம்ம பர்பண்டிகுலர் மூவ் ஆனால் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. அதே போல் இமேஜ்லேயும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆனால் அதில் தான் மூவ் ஆகும் தவிர இமேஜ் டிஸ்டன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. ஸோ V also no change. U no change means V also no change. So image distance with respect to derivation பண்ணா du by dt equal to 0. So that means velocity of the object along the principal axis is 0. அதே போல velocity of the image. So velocity of the image dv by dt is also 0. dv by dt நமக்கு என்னது 0 தான் இருக்கும். So both are constants. So constant no change. So derivation நம்ம கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 0 வரும். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன தான் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நம்ம இங்கே 2 cm per second மேலே மூவ் ஆகிட்டே இருக்கோம்ல, 2 cm per second அப்புறம் 4 cm per 2 second அந்த மாதிரி நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ரைட்டு, ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று வகையில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் மேலே மூவ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், கீழே மூவ் ஆனால் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா அபோவ் பிரின்சிபல் ஆக்சிஸ் பாசிட்டிவ், பிலோ பிரின்சிபல் ஆக்சிஸ் நெகட்டிவ் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து மேலே வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது.
நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கும்போது height of the object change ஆகுது, height of the object change ஆகுது. ஸோ h not is changing, height of the object is changing. சேம் இப்போ height of the object change ஆனால் என்ன நடக்கும், height of the image சேஞ்ச் ஆகும்ல, height of the object சேஞ்ச் ஆனால் height of the image நம்மளுக்கு சேஞ்சிங்காக இருக்கும். ஸோ நம்மளுக்கு மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவில் நம்மளுக்கு வேல்யூயே இருக்குது. ஸோ மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா என்ன, magnification that is equal to hi by h naught that is equal to minus v by u, minus of v by u. Okay, so h naught changing ஆ இருக்கு, hi யும் changing ஆ இருக்கு. ஸோ இங்கே magnification hi equal to minus h naught into v by u அப்படின்னு எழுதலாம். hi equal to minus h naught v by u எழுதலாம். ஸோ இது அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆன் போத் சைட்ஸ். ஏன்னா டைம் பொறுத்து தானே சேஞ்ச் ஆகுது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆன் போத் சைட் நம்ம differentiate with respect to time, both sides நம்ம differentiate பண்ணும்போது என்ன வரும்னா dh by dt, dhi by dt that is equal to v by u என்னது constant. so v constant, u constant, அந்த constant நம்ம வெளியே எடுத்துலாம். so minus of v by u into dh naught by dt, dh naught by dt வரும். so dhi by dt வந்து என்னது velocity of the image. so velocity of the image in perpendicular direction, velocity of the image in perpendicular direction that is equal to minus v by u into object oda distance. dh naught by dt is object oda velocity, object oda velocity above the mala poradhanaல velocity of the object. okay, this is a relation, velocity image equal to minus v by u into velocity of the object in case of perpendicular, if the object moves perpendicular to the principal axis. okay, இது regarding நம்ம ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே guys, இப்போ நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அதாவது நம்ம வெலாசிட்டி இன் ஸ்பெரிக்கல் மிரரில் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபைண்ட் தி வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் நம்மளே கேட்குறாங்க. ஸோ இங்கே ஒரு கான்வெக்ஸ் மிரர் கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் லென்த் 20 சென்டிமீட்டர், மிரருடைய வெலாசிட்டி 4 சென்டிமீட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் நம்ம கண்டுபிடிக்கும். வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் கண்டுபிடிக்க நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்த டெரிவேஷன் என்ன, வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் v ஸ்கொயர் பை u ஸ்கொயர் into velocity of the object with respect to mirror. ஸோ இதுதான் நம்ம பார்த்தது ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, இப்போது நம்ம இந்த கொஸ்டினில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோம் நம்ம முதல்ல எழுதிடலாம். ஸோ f is equal to கான்வெக்ஸ் மிரர்னா +20 சென்டிமீட்டர், +20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் -20 சென்டிமீட்டர். அதாவது பேக் சைடில் இருக்குது, இன்சிடென்ட் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது, நம்ம மெஷர் பண்ணுறோம் போல் 2லேருந்து. நெக்ஸ்ட்டு வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, வேறு இமேஜோடைய வெலாசிட்டி ஆஃப் தி மிரருடைய வெலாசிட்டி 4 சென்டிமீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து -6 சென்டிமீட்டர் per செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து இன்சிடென்ட் ரே எந்த பக்கம்னா ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் மூவ் ஆகுது, ஆப்போசிட் டு தி இன்சிடென்ட் ரே. ஸோ இட் இஸ் டேக்கன் அஸ் -6 சென்டிமீட்டர் per செகண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே சிம்பிளாக ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியது தான். அது அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம டிஸ்டன்ஸோடைய இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும். இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க மிரர் ஃபார்முலா uf minus u minus f, uோட வேல்யூ -20 சென்டிமீட்டர் இன்ட்டு ஃபோக்கஸோட வேல்யூ +20 divided by -20 u minus f -20. ஸோ -400 by -40 கேன்சல் பண்ணால் +10 சென்டிமீட்டர் தான் இமேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் என்ன +10 சென்டிமீட்டர். ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு +10 சென்டிமீட்டர் சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு வந்து +10 சென்டிமீட்டர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன வரும், வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் வந்து இப்போ மூவ் ஆகுது. ஸோ இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி படி நம்ம அப்ளை பண்ண என்ன வரும், velocity of the image minus velocity of the mirror that is equal to minus of v square by u square into velocity of the object minus velocity of the mirror. okay, next velocity of the image என்ன, velocity of the image அதை கண்டுபிடிக்கணும். ஸோ velocity of the image இந்த பக்கம் அப்படியே வச்சிங்கன்னா minus velocity of the mirror 4 cm per second minus velocity image distance square image distance 10 அப்போ 10 square 100 by u square -20 அப்போ u square பண்ணால் -20 square பண்ணால் 400 by into velocity of the object இந்த பக்கம் -6 cm per second -6 minus velocity of the mirror இந்த சைடு -4 cm per second -4. okay, velocity of the image -4 that is equal to இதை கேன்சல் பண்ணால் 1/4 வரும். ஸோ minus of 1/4 into minus what -10 வரும். ஸோ -10, ஸோ minus into minus ப்ளஸ் ஆகிடும். ஸோ என்ன வரும், +10
10/4 வரும். 10/4 இந்த பக்கம் ப்ளஸ் போச்சுன்னா இந்த பக்கம் +4 வரும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ். ஸோ 2 2s are 2 5s are நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 5/2 +4 வரும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் வந்து எவ்வளோ வரும்? 5/2னா 2 4s are 8 + 5 8 + 5 8 + 5 13/2 வரும். 13/2னா என்ன வரும்? 2 1s are 2 6 are 6.5. ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் என்ன? 6.5 cm/s தான் இதோட ஆன்சர். ஸோ இது மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து தேர்டு கேஸ். நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் வந்து என்ன பார்த்தோம்? அப்புறம் அலாங் பிரின்சிபல் ஆக்சிஸில் மூவ் ஆச்சுன்னா இமேஜோட வெலாசிட்டி என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அலாங் பர்பண்டிகுலர் மூவ் ஆச்சுன்னா, அதாவது பர்பண்டிகுலர் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் மூவ் ஆச்சுன்னா அதோட வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சம் ஆங்கிள் தீட்டா வித் பிரின்சிபல் ஆக்சிஸ். இது பிரின்சிபல் ஆக்சிஸ்னா சம் ஆங்கிள் தீட்டா வித் பிரின்சிபல் ஆக்சிஸில் மூவ் ஆச்சுன்னா ஸோ என்ன மாதிரி ஃபார்முலா வரும்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம்? அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம படிச்சிருப்போம். அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன ஃபார்முலா? அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் ஸோ என்ன வரும்? வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் ஈக்குவல் டு -v²/u² இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர். இந்த ஒரு ஃபார்முலா அலாங் எக்ஸ் ஆக்சிஸில். இது வந்து அலாங் பிரின்சிபல் ஆக்சிஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அலாங் ஒய் ஆக்சிஸ் பர்பண்டிகுலர். அலாங் ஒய் ஆக்சிஸை மூவ் ஆச்சுன்னா பர்பண்டிகுலர் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் மூவ் ஆச்சுன்னா அதோட ஃபார்முலா வந்து வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் ஈக்குவல் டு -v/u இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட். இது வந்து வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் ஈக்குவல் டு -v/u இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட் மூவ் சம் ஆங்கிள் வித் பிரின்சிபல் ஆக்சிஸ்னால் இதோட ஃபார்முலா எப்படி அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம 2 காம்பனண்ட்டாக பிரித்து நம்ம அப்படியே சால்வ் பண்ணாலே முடிச்சு. ஓகே, இப்போது இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்கலாம். அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன காம்பனண்ட், அலாங் ஒய் ஆக்சிஸில் என்ன காம்பனண்ட். அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் அலாங்னா இங்கே 5 cos θ தானே. அலாங் இங்கே ஆக்சுவலாக 5 cos θ. ஸோ 5 cm 5 × cos 37. இது வந்து ஹாரிசான்டல் வெலாசிட்டி ஹாரிசான்டல். ஸோ வெலாசிட்டி பெர்பெண்டிகுலர்னா என்ன வரும்? ஆப்ஜெக்டுடைய ஹாரிசான்டல் வெலாசிட்டி ஆப்ஜெக்டுடைய பெர்பெண்டிகுலர் வெலாசிட்டி வந்து 5 × sin 37. ஸோ 5 cos 37 வேல்யூ வந்து 5 × cos 37 என்ன ட்ரையாங்கிள் cos 37னா 37 cos 37னா இங்கே 3 இங்கே 4 இங்கே 5 இருக்கும். cos 37னா cos 37 4/5 sin 37 3/5. ஓகே, இப்போ இங்கே cos 37 5 × cos 37 4/5 that is equal to 4 cm/s. நெக்ஸ்ட் வந்து 5 × sin 35னா 3/5. ஸோ 5 get cancel 3 cm/s. ஸோ நம்மளுக்கு வெலாசிட்டி ஹாரிசான்டல் ஆப்ஜெக்டோட தெரிஞ்சு வெலாசிட்டி ஆப்ஜெக்ட் பர்பெண்டிகுலர் நம்ம தெரிஞ்சு. ஸோ சிம்பிளி நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணால் வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் மிரர் வந்து 0 வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் ரெஸ்ட்டு. ஸோ மிரர் வந்து எதுவுமே தேவையில்லை. ஸோ அப்படியே இந்த ஃபார்முலா அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் போட்டான்னு வரும். அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் velocity of the image equal to -v²/u² velocity of the object. Okay, so velocity of the image தான் நம்ம கண்டுபிடிக்கணும். velocity of the image equal to நம்ம அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இமேஜ் டிஸ்டன்ஸ் சேம் வேல்யூ தான். நம்ம 16 cm தான் வரும். அப்படின்னா நான் போட்டு விட காட்டுறேன் பாருங்கள். velocity of the image அதாவது டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா v is equal to uf - u - f. ஸோ யூவோட வேல்யூ -30. அதான் ஆப்ஜெக்ட் இந்த சைடு நம்ம மெஷர் பண்ணணும். -30 இன்ட்டு ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ ஃபோக்கல் லென்த் கான்கேவ் மிரர்னால -20 by u - f -30 + 20 that is equal to -600 divided by -10 that is equal to what? -60 cm behind the mirror. ஸோ இந்த சைடில் நம்மளுக்கு இந்த சைடில் இமேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் -60 cm. ஓகே, -60 cm. ஓகே, இமேஜோட டிஸ்டன்ஸ் -60 cm. ஸோ இமேஜோட டிஸ்டன்ஸ் நம்ம 60 cm 60 ஸ்கொயர் பண்ணால் 60 × 60 by u² என்ன u² 30 × 30 into velocity of the object. velocity of the object along x-axis. x-axis என்னது along x-axis 4. ஓகே, ஸோ velocity of the image என்ன வரும்? ஸோ 31s are 32s are 31s are 32s are 2 × 2 4 × 4 -16 cm/s தான் இது velocity of the image along horizontal. அதாவது x-axisல நம்மளுக்கு ஓகே கைஸ், இப்போ velocity of the image along x-axis நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா velocity of the image along x-axis -16 cm/s. velocity of the image along இங்கே எழுதிக்கிறேன். velocity of the image along x-axis is -16 cm/s. ஸோ velocity of the image நெக்ஸ்ட்டு
ஒய் ஆக்சிஸில் கண்டுபிடிக்கலாம். ஒய் ஆக்சிஸில் நம்ம இந்த ஃபார்மில் டைரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. ஏன் இங்கே அப்ளை பண்ணக்கூடாது? ஏன்னா இங்கே வெலாசிட்டி அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் சேம் கிடையாது. ஏன்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் இங்கே பாருங்கள், இமேஜ் டிஸ்டன்ஸ் -16 m/s மூவ் ஆகிட்டே இருக்குது. இமேஜ் டிஸ்டன்ஸ் ஹாரிசான்டல் டைரெக்ஷனில் இமேஜ் இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல -16 அதாவது 16 cm/s இந்த சைடு மூவ் ஆகுதா. ஸோ அதே போல் ஆப்ஜெக்டோடைய இங்கே வந்து இந்த ஹாரிசான்டல் காம்பனன்ட்னா 3 cm/s மேலே மூவ் ஆகுது. அதே போல் இங்கே வந்து 4 cm/s மூவ் ஆகுது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் இமேஜ் டிஸ்டன்ஸும் ரெண்டுமே சேம் கிடையாதுங்க. ஸோ அதுப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலா நம்ம எதுக்காக நம்ம போட்டோம்? இமேஜ் டிஸ்டன்ஸும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் சேமாக இருந்தது அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் சேமாக இல்லைனா இப்போ நம்ம இன்னொரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். நியூ ஃபார்முலா நம்ம இப்போ வந்து டெரைவ் பண்ணி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ இப்போது இன்னொரு ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். இஃப் இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆர் நாட் கான்ஸ்டன்ட், ரெண்டுமே கான்ஸ்டன்ட் இல்லைனா ஓகே. இப்போது இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து மேனிஃபிகேஷனில் போகிறோம். மேனிஃபிகேஷன் என்ன? மேனிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் டு hi/h0, height of the image by height of the object, that is equal to -v/u, ரைட்? -v/u நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் சேம் கிடையாது. ஸோ இங்கே இது இப்போது ஹைட் ஆஃப் தி இமேஜும் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டும் சேஞ்ச் கிடையாது. ஸோ எல்லாமே டிஃபர் ஆகுது. எல்லாமே டிஃபர் ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? hi is equal to hi into u is equal to h0 -h0 into v. ஸோ இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகுது. ரெண்டு வேல்யூமே சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம வந்து டிஃபரன்சியேஷன் யூவி மெத்தட்லாம் போடணும். யூவி மெத்தட் நம்மளுக்கு படிச்சிருக்கோம் டிஃபரன்சியேஷன் uv' + vu'. ஸோ இது u இது v, அதே போல் இதுவும் u இது v நம்ம எடுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஸோ இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? u' hi into du/dt வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணணும் ப்ளஸ் u into dhi/dt ஈக்குவல் டு -h0 into dv/dt. இந்த மைனஸ் காமன் எடுத்துனா -h0 into dv/dt ப்ளஸ் இங்கே வந்து v into dh0/dt, v into dh0/dt. ஓகே, இது நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து hi வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ hi வந்து அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். 3 cm/s 2 cm/s அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா இது வந்து மூவ் ஆகலை. ஸோ அட் இன்ஸ்டண்ட்டாக தான் நம்ம வந்து மூவ் ஆகணும். இப்போது 3 cm/s அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ப்ராப்ளம். அதாவது 3 cm/s நம்ம 3 cm/s அது ஹைட்டை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஹைட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இதில் டெரைவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இமேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதா இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம கொஸ்டினை கொடுக்கும்போது சிம்பிளாக கொடுத்தாங்கன்னா எப்பவுமே அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் தான் கேட்பாங்க. அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் இமேஜோட ஹைட் என்ன? 0. பிரின்சிபல் ஆக்சிஸில் தானே இருக்குது இமேஜ். ஸோ இமேஜ் ஹைட் வந்து 0. ஸோ இட் இஸ் 0. ஸோ நெக்ஸ்ட் u into dhi/dt. யூவோட வேல்யூ இமேஜ் டிஸ்டன்ஸோட வேல்யூ 30 cm. ஸோ -30 into dhi/dt. dhi/dt தான் என்னது? நம்மளுக்கு வெலாசிட்டி ஆஃப் தி இந்த வந்து 30 வேல்யூ அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். ஸோ u into dhi/dt வந்து வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் in y direction, velocity of the image in y direction or perpendicular direction, that is equal to minus of h0 வந்து இங்கே 0 இருக்கும். ஏன்னா இங்கே 0னா அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? பிரின்சிபல் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். ஸோ இட் இஸ் 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ். டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ் நம்ம இது உங்க -60 இதை அப்ளை பண்ணாமல் முதல்ல நம்ம ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் தி இமேஜ் v into dh0/dt. dh0/dt தான் the velocity of the object. So dh0/dt velocity of the object in y direction or perpendicular direction. ஓகே, டெரைவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு -v/u is equal to velocity of the image in perpendicular direction y direction by velocity of the object in y direction. So இந்த ஃபார்முலா நம்மளுக்கு என்ன இருக்குது? ஸோ velocity of the image in y direction by velocity of the object in y direction, that is equal to -v/u நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து velocity of the image in y direction நம்ம கண்டுபிடிக்கலாம். velocity of the image in y direction, velocity of the image in y direction என்ன வரும்? y direction equal to minus of image distance by object distance into velocity of the object into velocity of the object in y direction. Okay, இந்த ஃபார்முலா நம்ம அப்படியே இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ velocity of the image in y direction, velocity of the image in y direction, that is equal to minus of image distance. Image distance is minus into -60 plus 60 by object distance -30. Object distance -30 into velocity of the object in y direction. Object distance y direction is 3. So 3
நான் இதோட வேல்யூ. ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் என்னது, இமேஜ் வந்து 3 1s are 3 2s are velocity of the image என்னது -6 cm/s தான் velocity of the image in y direction. ஸோ இங்கே velocity of the image in y direction இங்கே வந்து என்ன டைரக்ஷன் 6 cm/s வருது. ஸோ ரிசல்ட் இந்த பக்கம் வரும். நம்மளுக்கு வந்து அது தேவைன்னா பைக் அப் ஜேக்கப்பில் போடலாம், அப்படின்னா நம்ம ரூட் எடுத்து கூட மேக்னிடியூட் ஆஃப் ஸ்பீட் நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கேஸ் 4 என்னன்னு பார்க்கலாம். கைஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கேஸ் 4 ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ். அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக மூவ் ஆச்சுன்னா இமேஜ் எங்கே வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ் மூவ் ஆச்சுன்னா சேம் ஆஸ் அலாங் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஏன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் அலாங் தான் நிறைய என்ன டிஃப்ரென்ஸ், ஹைட் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எல்லாமே சேம் தான். அந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் எதே வச்சாலும் அதே தான் மூவ் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர், velocity of the image with respect to mirror, that is equal to velocity of the that is equal to minus v square by u square into velocity of the object with respect to mirror. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணோம். முதல்ல கொடுத்துருக்கிற வேல்யூ எழுதிடலாம். கொடுத்துருக்கிற வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா இங்கே ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் -20 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க -30 cm. இமேஜர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடினா v is equal to uf minus u minus f. uf ஓட v நம்ம கண்டுபிடினா v is equal to uf minus u minus f. ஸோ uf னா -30 into f வந்து -20 by u minus f -30 plus 20, that is equal to minus plus 600 by -10, that is equal to 60 cm. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து -60 cm ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ், ஸோ இமேஜ் பிரின்சிபல் ஆக்சிஸ் இங்கே இருக்குன்னா -60 cm எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இமேஜ் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 60 cm. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன கண்டுபிடிக்கணும், வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் 2 cm. நெக்ஸ்ட்டு வந்து வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க 2 cm/s, ஏன்னா அலாங் இன்சிடென்ட் ரே. நெக்ஸ்ட் வந்து வேறு எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட் நம்மள வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் நம்மளே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ விஏ வந்து நம்மளே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. விஏ வெக்டர் நம்மளே கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. விஓ வெக்டர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் தான். மிரர் வந்து அட் ரெஸ்ட். ஸோ மிரர் ரெஸ்ட்டாக இருந்தால் இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ மிரர் 0. ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி image equal to minus of v square by u square into velocity of the object. Okay, velocity of the image நம்ம கண்டுபிடிக்கணும்னா minus of v square minus 60. So 60 square, 60 into 60 by u square 30 into 30, u square 30 into 30 into velocity of the object 2 cm/s 2. So 2 1s are 2 2 2 2. ஓகே, வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் வந்து என்ன கிடச்சிருக்கு 2 2s are 4 2s are 8 -8 cm/s. ஸோ 8 cm/s வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கிற இமேஜ் இருக்குன்னா வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் வந்து இங்கே பிரின்சிபல் ஆக்சிஸ் தான் இருக்கணும்னு கிடையாது. ஏன்னா வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் வந்து -8 cm/s பிரின்சிபல் ஆக்சிஸில் இருக்கலாம். ஏதோ ஒரு பாயிண்டில் வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் வந்து இருக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஹைட் இருக்குது. ஸோ ஹைட் ஆஃப் தி இமேஜ் இருந்தால் என்ன இருக்கும், ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டும் அந்த இது இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணல. ஸோ இந்த இடத்துல இருக்காது இமேஜ். ஸோ இமேஜ் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் இமேஜ் வந்து. ஸோ இமேஜ் இங்கே இருந்து தான் இதோட இமேஜோட டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து 8 cm/s இந்த சைடு மூவ் ஆகுது. இந்த சைடில் 8 cm/s இமேஜ் வந்து மூவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் தி இமேஜ் அண்ட் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் மேக்னிஃபிகேஷனில் HA by H0 is equal to minus V by U, that is equal to magnification அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து V வந்து அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அதே போல் இமேஜ் டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சிம்பிளாக நம்ம கொடுத்துருக்கிற வேலையை நம்ம இதில் அப்ளை பண்ணணும். ஹைட் ஆஃப் தி இமேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் 2 cm. ஹைட் ஆஃப் தி இமேஜ் வந்து கண்டுபிடிக்கணும் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் 2 cm, that is equal to minus V by U. minus V by U minus 60 by minus 30, minus of minus 60 minus 30. ஸோ இது கேன்சல் பண்ணால் 2 வரும். HA is equal to minus 4 cm வருது. ஸோ ஹைட் ஆஃப் தி இமேஜ் அது -4 cm. -4 cmனா பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து கீழே 4 cm இருக்குது. ஸோ ஹைட் ஆஃப் தி இமேஜ் எனக்கு 4 cm வருது. ஓகே, இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம போடணும். சிம்பிள் பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சிஸ்னா நம்ம அலாங் பிரின்சிபல் ஆக்சிஸ் மாதிரி நம்ம போடணும். என்ன டிஃப்ரென்ஸ்னா ஹைட்டை மட்டும் டிஃபர் ஆகும். ஹைட் ஆஃப் தி இமேஜும் ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் நம்ம கண்டுபிடிக்கும். மற்றபடி எல்லாமே சேம் ஆஸ் தட் ஆஃப் அலாங் பிரின்சிபல் ஆக்சிஸ்.
ரைஸ் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலாவில் இந்த கொடுத்துருக்க வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணி நம்ம வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜின் பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் நம்ம கண்டுபிடிச்சா அவ்வளோதான் சிம்பிள் வேல்யூ முடியுது. இப்போ யூ வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. யூ வந்து -30 இன்ட்டு வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் இன் பர்பண்டிகுலர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் இன் பர்பண்டிகுலர் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் ஹெச்ஐ ஹைட் ஆஃப் தி இமேஜோட வேல்யூ -4 ஏன்னா பிலோவில் இருக்குது. ஸோ -4 into velocity of the object in x direction. Velocity of the object in x direction என்னது 2 cm per second. 2 cm per second. That is equal to velocity இது வந்து distance image distance -60 minus of -60 plus 60 into velocity of the object perpendicular இது image height of the object perpendicular கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. அப்போ velocity of the object இது வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் இந்த டிஃபரன்சியேஷன் 0 ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இதோட வெலாசிட்டியும் என்னவாக இருக்கும் 0வாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் 0. Okay, minus h0 minus height of the object 2 cm -2 into velocity of the image in x direction. Velocity of the image in x direction 8. So 8 -8 ஏன்னா இந்த சைடு போகுது. ஸோ across the incident ரேக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு போகிறதுனால -8. ஓகே, நெக்ஸ்ட்டு இது அப்படியே நம்ம வேல்யூ அப்ளை பண்ணோம். -30 into vi perpendicular the plus vi perpendicular plus -8 into இங்கே வந்து -8 வரும். -8 இன்ட்டு இது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும் +16. ஸோ 30 into vi perpendicular that is equal to +16 +8 24 வரும். ஸோ vi is equal to இந்த பக்கம் -30 இருக்கும். ஸோ 24 -30 இதை சால்வ் பண்ணால் 6 4s are 6 3s are vi is equal to -4/3 centimeter per second. So இதுதான் velocity of the image. So velocity of the image in y direction -4/3 centimeter per second. Okay, velocity of the object in y direction வந்து 0. ஏன்னா பர்பண்டிகுலரில் நம்ம ஆப்ஜெக்ட் எதுவுமே மூவ் ஆகாது. அலாங் பிரின்சிபல் ஆக்சிஸ்னால் இங்கே பர்பண்டிகுலர் மூவ் ஆகுது. அலாங் பிரின்சிபல் ஆக்சிஸ் மட்டும் தான் மூவ் ஆகும். ஸோ அதோட 4 centimeter per second. பர்பண்டிகுலராக எங்கே மூவ் ஆச்சுன்னா இந்த எப்பவுமே இங்கே மூவ் ஆச்சுன்னா ஆரிஜினல் மூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இமேஜ் வந்து எப்பவுமே அதிகமாக அந்த பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் கண்டிப்பாக மூவ் ஆகும்னு தான் கான்செப்ட். ஸோ ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் parallel to principal axis-னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இந்த ஃபார்முலா எனக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து velocity of the image in perpendicular plus height of the image into velocity of the object in x direction that is equal to -v into velocity of the object perpendicular minus h0 into velocity of the image x direction. ஸோ இதை நீங்கள் டெரைவ் பண்ணியும் போடலாம், அதில் டைரெக்டாக கூட அப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கேஸ் 4 ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் parallel to principal axis. இப்போது இங்கே வந்து ஒரு மைனஸ் வரல, -vனா இது மைனஸ் காமனாக எடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்து -h0 வரும். ஸோ அங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு மைனஸ் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும், +16 வரும். ஸோ +16னா இந்த பக்கம் +8 அந்த பக்கம் வச்சுன்னா என்ன நடக்கும்? +8னா -8 இருக்கும். -8னா guys, next velocity in spherical mirrors நம்ம இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாம். இதில் வந்து velocity of the image நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? கான்வெக்ஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த், velocity of the mirror, velocity of the object, so object distance கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற given values நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபோக்கல் லென்த் வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு என்னது +20 cm. அதே போல் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் u is equal to -20 cm. அப்புறம் velocity of the object கொடுத்துருக்காங்க. velocity of the object is equal to 6 cm per second. ஏன் ப்ளஸ்னா இங்கே அலாங் இன்சிடென்ட் ரே, ஸோ +6 cm per second ப்ளஸ் velocity of the மிரர் கொடுத்துருக்காங்க. அது வந்து 4 cm per second. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் தி velocity of the image நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம uv முதல்ல இதுக்கான velocity of the image நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு மிரரில், ஸோ velocity of the image with respect to mirror vector that is equal to minus of v square by u square into velocity of the object with respect to mirror. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம என்ன நம்மளுக்கு தேவை? இமேஜ் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் v தான் நம்ம கண்டுபிடிக்கணும். v கண்டுபிடிச்சிட்டு அதோட வேலையை நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு velocity of the image நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ v கண்டுபிடிக்க ஃபார்முலா மிரர் ஃபார்முலா என்ன? uf by u minus f. ஸோ v is equal to u ஓட வேல்யூ என்ன? -20 into f ஓட வேல்யூ +20 divided by u minus f. u minus f na -20 +20 of formula -20. So what will comes? So -20 into -20 -400 divided by -40. So
minus minus get cancel, 40 get cancel. So plus 10 cm தான் இமேஜோட டிஸ்டன்ஸ். ஸோ இமேஜோட டிஸ்டன்ஸ் என்ன கிடச்சிருக்கு, ப்ளஸ் 10 சென்டிமீட்டர், ப்ளஸ் 10 சென்டிமீட்டர் எனக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த வேல்யூ எடுத்து நம்ம இதில் போட்டு நம்ம வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிரர் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் படிச்சிருக்கோம். வித் ரெஸ்பெக்ட் டு மிரர்னா வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் தி மிரர். ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி இமேஜ் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் தி மிரர், that is equal to minus of image distance square by object distance square into velocity of the object minus velocity of the mirror. Okay, இப்போ velocity of the image நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். velocity of the image minus velocity of the mirror 4 cm per second, 4 equal to minus of image distance square. image distance square னா 100 by object distance square. object distance square வந்து minus 20, அது ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 400 into velocity of the object, velocity of the object 6 cm per second, 6 cm per second minus velocity of the mirror 4 cm per second. Okay, next velocity of the image minus 4, that is equal to 10 10 10 10 0 0 get cancel. Next minus of 1 by 4 into 2 இருக்கும் அந்த சைடு. ஸோ 2 1s are 2 2s are. ஸோ vi is equal to minus 1 by 2 plus 4 வரும். ஸோ vi is equal to 2 4s are 8 minus 1 7 by 2 வரும். 7 by 2. ஸோ அதை கேன்சல் பண்ணால் 2 1s are 2, 2 3s are 6, மிச்சம் 1, 3.5 something one. ஸோ velocity of the image வந்து 3.5 meter per second. guys, next வந்து refraction. refraction ray optics ல இப்படி நம்ம பார்க்கலாம். refraction is nothing but bending of light when it passes from one medium to another medium with different optical density. அதாவது ஆப்டிக்கல் டென்சிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ஒரு மீடியமுக்கு இன்னொரு மீடியமுக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும்னா பெண்டிங் ஆஃப் லைட் நடக்கும். அந்த பெண்டிங் ஆஃப் லைட்டுன்ற ஃபினாமினா நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அந்த ஆப்டிக்கல் டென்சிட்டியாக என்னென்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம் ஒரு மீடியமில் அப்படின்னா, ரொம்ப டென்சிட்டியாக இருந்தால் அந்த மீடியத்தில் பாஸ் ஆகிற லைட் என்னவாக இருக்கும், ஸ்லோவாக பாஸ் ஆகும். அதே அந்த மீடியத்தில் நம்ம வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கிற லைட்டை நம்ம சென்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மீடியம் வந்து லைட் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆகும். அதுதான் மெயினான கான்செப்ட். when medium in travels in when medium in which light travels slower, optical density optical denser medium. ஸோ ட்ராவல் ஸ்லோவாக மீடியம் ஆச்சுன்னா அது டென்சர், நல்லா டென்சிட்டியான மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர், இட் இஸ் ஆப்டிகலி ரேர். ஏன்னா ரேராக இருந்தால் தான் மீடியம், அதாவது லைட்டு நல்லா பாஸ் ஆச்சுன்னா ரேரர் மீடியம், லைட்டு நல்லா ஸ்லோவாக பாஸ் ஆச்சுன்னா தட் இஸ் டென்சர் மீடியம். ஓகே, நெக்ஸ்ட் டு மெஷர் ஆப்டிக்கல் டென்சிட்டி நம்ம தான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நத்திங் பட் மியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். மியூவோட வேல்யூ வந்து மியூ ஃபார்மில் வந்து சி பை பி அப்படின்னு. சி வந்துறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் வாக்கும், ஆர் வின்றது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம் வந்து வின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியூ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மீடியமில் போகிற ஸ்பீட் ஆஃப் லைட் கம்மியாக ஆகிடும். ஸோ ஆப்டிக்கலி டென்ஸ் மீடியம் நம்ம சொல்லிக்கலாம். அதே இப்போ மியூ வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ அதோட வெலாசிட்டி, அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியம் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் ஸ்பீடு. நெக்ஸ்ட் இட் இஸ் ஆப்டிக்கலி ரேர் மீடியம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மியூ வச்சு தான் நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட்டை, அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் தட் மீடியமில் நம்ம எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் வச்சு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மீடியம் ஃபார் கிளாஸ் வந்து 1.5 இருக்குன்னா அப்போது ஸ்பீடு, அதாவது வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட அது 1.55 வந்து கம்மியாக இருக்குது. அதாவது ஸ்பீடு வந்து நல்ல ரேர் மீடியம், நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் நல்லா ஸ்லோவாக மூவ் ஆகணும், ஏன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து விட இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது. ஸோ மியூ வந்து கிரேட்டர் தென் 1னா அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்சல்யூட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னாலே அதாவது மியூ வந்து கிரேட்டர் தென் 1, அதாவது நல்ல டென்சர் மீடியம்னா லைட்டை வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பெண்டிங் ஆஃப் லைட் ஃபினாமினன் பார்க்கலாம். பெண்டிங் ஆஃப் லைட் ஃபினாமினனில் லைட்டு வந்து எப்படி பெண்ட் ஆகுது, டென்சர் டு ரேர் எப்படி பெண்ட் ஆகுது, ரேர் டு டென்சர் எப்படி பெண்ட் ஆகுது, அப்புறம் ஒரு சில கேஸில் பெண்டே ஆகாமல் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெண்டிங் ஆஃப் லைட்டில் இங்கே வந்து மேலே இருக்கிறது ரேரர் மீடியம், இங்கே வந்து டென்சர் மீடியம். ரேரர் மீடியமில் டென்சிட்டி கம்மியாக இருக்கும், மியூ ஒன் லெஸ்ஸாக இருக்கும். டென்சர் மீடியமில் அதிகமாக இருக்கும், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ மியூ 2 கிரேட்டர் தென் மியூ 1. இப்போ வந்து நான் இங்கே ஒரு இன்சிடென்ட் ரே இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ இன்சிடென்ட் ரே இங்கே பாஸ் ஆகும்போது இன்சிடென்ட் ஆகும், நார்மலோட இன்சிடென்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆகும். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து இங்கே பெண்ட் ஆகும் டுவோர்ட்ஸ் நார்மல், அதாவது ரேரர் டு டென்சர். ஸோ ரேரர் டு டென்சர்னால் நம்மளுக்கு எங்கே பெண்ட் ஆகுது, டுவோர்ட்ஸ் நார்மல். ரேரர் டு டென்சர் மீடியம் போச்சுன்னா நம்மளுக்கு டுவோர்ட்ஸ் நார்மலில் பெண்ட் ஆகும். ஸோ டுவோர்ட்ஸ் நார்மலில் பெண்ட் ஆகும். அதே டென்சர் டு ரேரர்னா அவே ஃப்ரம் நார்மல், அதுதான் டிஃப்ரென்ஸ். ரேர் டு டென்சர் டுவோர்ட்ஸ் நார்மல் லைட் பெண்ட் ஆகும். அதே டென்சர் டு ரேர்னா அவே ஃப்ரம் நார்மலில் பெண்ட் ஆகும். ஸோ அவே ஃப்ரம் நார்மல் டுவோர்ட்ஸ் நார்மல்.
இன் 2 கேசஸ் லைட்லேருந்து நோ பெண்ட், அதாவது பெண்டே காட்டாது 2 கேஸில். அது எந்தெந்த கேஸ்னால், ஒன்று வந்து நார்மல் இன்சிடென்ட், ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம பார்த்துருவோம் பிளேன் மிரராக இருக்கட்டும், சர்க்கிள் இப்போ ஸ்பெரிக்கல் மிரராக இருக்கட்டும், ஸ்ட்ரெயிட்டாக நார்மல் இன்சிடென்ட்ஸ் இருந்துச்சுன்னா இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட் பேக் ஆஸ் த சைட். ஓகே, நெக்ஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா μ1 ஈக்குவல் டு μ2 இருந்தாலும் அங்கேயும் வந்து நம்மளுக்கு சேமாக தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அண்ட் தேர் இஸ் நோ பிளெண்ட், அதாவது பிளெண்டே கிடையாது, அந்த இடத்துல பிளெண்டே ஆகாது. ஸோ அதுதான் 2 கேசஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வேறு என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து இந்த ரேர் மீடியத்தில் இது வந்து இங்கே வந்து ஒரு வெலாசிட்டி ஆஃப் v1ல இங்கே மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெலாசிட்டி ஆஃப் லைட்டு. அதே போல் டென்சர் மீடியமில் இங்கே ஒரு வெலாசிட்டி ஆஃப் லைட்டில் மூவ் ஆகுது. ரேர் மீடியம், டென்சர் மீடியம் எதுவும் ஏதோ ஒரு மீடியத்தில் v1 v2ன்னு இருக்குது. ஸோ இங்கே μ2 by μ1 நம்ம எப்படி எழுதலாம், μ2 வந்து c by v2ன்னு எழுதலாம், ஆர் μ1 வந்து c by v1. ஏன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் கான்ஸ்டன்ட், ஸ்பீட் ஆஃப் லைட் ஆஃப் ஏர் ஆர் வேக்கம் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே μ2 by μ1 நான் கண்டுபிடிக்கிறேன். μ2 by μ1னா இங்கே வந்து c by v2 by c by v1 வரும். ஸோ இது கேன்சல் பண்ணால் v1 by v2 வரும். ஸோ μ2 by μ1 ஈக்குவல் டு v1 by v2. ஓகே, ஸோ μ2 by μ1 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா μ2 with respect to 1 that is equal to μ2 by μ1 that is equal to velocity of 1 by velocity of 2. ஓகே, இதுதான் ரிலேஷன், சிம்பிள் ரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிலேஷன் வச்சு நம்ம கொஸ்டினில் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைண்ட் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் இது வந்து 2 with respect to 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஃபைண்ட் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் கேட்டாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் தி லைட் இன் வாட்டர், வெலாசிட்டி ஆஃப் தி லைட் v1 by v2. ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி லைட் இன் வாட்டர் பை வெலாசிட்டி ஆஃப் தி லைட் இன் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் த 2 இம்பார்ட்டன்ட் கேசஸ். இப்போ இதே வந்து இப்போ இங்கே ரெண்டுமே நம்ம ஃப்ரீக்வன்சி தானே. இப்போ வந்து ரெண்டுத்துக்கும் இப்போது நியூ இஸ் ஈக்குவல் நம்ம வெலாசிட்டி ஆஃப் தி லைட் ஈக்குவல் டு எஃப் லாம்டா, நம்ம எஃப் லாம்டா நம்ம வச்சுருக்கோம். நியூ ஈக்குவல் டு நியூ எஃப் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் தி லைட் ஈக்குவல் டு velocity of the light equal to f lambda, அது நியூ லாம்டா ஆர் எஃப் லாம்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் எது velocity of the light, இந்த லைட்டுக்கும் அந்த லைட்டுக்கும் சேம் லைட் தானே. சேம் லைட்னா சேம் ஃப்ரீக்வன்சி தான். அப்போ சேம் ஃப்ரீக்வன்சினா ஃப்ரீக்வன்சி ரெண்டுத்துக்கும் சேமாக தான் இருக்கும். என்ன டிஃபராக இருக்கும், லாம்டா வேவ் லென்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே velocity of the light எஃப் லாம்டா போட்டால் எஃப் கேன்சல் ஆகிடும். ஸோ லாம்டா 1 by லாம்டா 2 வரும். ஸோ லாம்டா 1 by லாம்டா 2. ஸோ லாம்டா 1னா velocity, லாம்டா 1னா வேவ் லென்த் ஆஃப் லைட் இன் வாட்டர் டிவைட் பை வேவ் லென்த் ஆஃப் லைட் இன் கிளாஸ். அந்த மாதிரி நம்ம இதில் போடணும். ஸோ இங்கே வந்து லாம்டா 1 by லாம்டா 2, அங்கே வந்து வேவ் லென்த் ஆஃப் லைட் இன் வாட்டர் டிவைட் பை வேவ் லென்த் ஆஃப் லைட் இன் கிளாஸ். இது பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ரைஸ் நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷனில் நம்ம ரெண்டு லா தான் இருக்குது. நம்ம ரிஃப்ளெக்ஷனில் பார்த்த மாதிரி தான் இதில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் லா வந்து நம்ம சேம் ஆஸ் ரிஃப்ளெக்ஷன், இந்த இன்சிடென்ட் ரே நார்மல் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே லைஸ் இன் த சேம் பிளேன். இன்சிடென்ட் நார்மல் ரிஃப்ராக்டட், இது வந்து ரிஃப்ராக்டட் ரே ரைஸ் இன் த சேம் பிளேன் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸில் சேம் பிளேனில் இருக்கும், பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸில் சேம் பிளேனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்னெல்ஸ் லா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரெண்டு மீடியம் இருக்குது, μ1 μ2 ரெண்டு மீடியம் இருக்குது. ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில் இங்கே ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுது, அதே போல் இங்கே வேறு ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுது, இங்கே வேறு ஆங்கிள் இன்சிடென்ட் ஆகுது. ஆனால் ரெண்டுமே வேறு சேம் மீடியமில் இருக்குது. ஸோ சேம் மீடியமில் இருக்கும்போது sin i by sin r ஈக்குவல் டு sin i2 by sin r2 by sin i3 by sin r3, அதாவது சைனோட ரேஷியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ sin i by sin i1 by sin r1 that is equal to sin i2 by sin r2 that is equal to sin i3 by sin r3, அது வந்து என்ன இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இது மூணும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா μ2 by μ1 ஈக்குவல் டு sin i by sin r அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்னெல்ஸ் ஆர்டர் ஃபார்முலா. μ2 by μ1 ஈக்குவல் டு sin i by sin r, that is nothing but refractive index of 2 with respect to 1. refractive of 2 with respect to 1ல μ2 by μ1 that is equal to sin i by sin r அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ sin i by sin r வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபார் given pair of medium. sin i by sin r கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த மாடிஃபை பண்ணி இப்படி கூட நம்ம வச்சுதான் μ1 into sin i that is equal to μ2 into sin r. ஸோ இப்படி நம்ம வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இது பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். கைஸ் இப்போது அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம்.
ஸோ இதில் refractive index of water, refractive index of glass, refractive index of glass with respect to water நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ refractive index of water நம்ம கண்டுபிடிக்கணும்னா velocity of light by refractive velocity of water, velocity of light in water இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் இது வந்து absolute refractive index. ஸோ C வந்து 3 into 10 power 8 divided by 2.25 into 10 power 8. ஸோ இது அப்படியே கேன்சல் பண்ணி 10 power 8 10 power கேன்சல் 300 by 225 இது கேன்சல் பண்ணால் 1.33 வரும். ஸோ refractive index of water வந்து 1.33. நெக்ஸ்ட்டு refractive index of glass பார்த்தோன்னா refractive index of glass equal to speed of light by velocity of light in glass, that is equal to 3 into 10 power 8 velocity of light in vacuum thereby velocity of the light in glass வந்து 2 into 10 power 8 இது கேன்சல் பண்ணால் ஒரு 1.5 இதுதான் இதோட velocity of refractive index of glass in air. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து refractive index of glass with respect to water கேட்குறாங்க. ஸோ refractive index of glass with respect to water நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம், refractive index of glass by refractive index of water, that is equal to velocity of the water by velocity of the glass. So that is velocity of the water என்ன 2.25 into 10 power 8 by 2 into 10 power 8 2 into 10 power 8 இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த velocity of the glass with respect to water நம்மளுக்கு calculate பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். சரி சேம் ஆன்சர் தான். ஓகே நெக்ஸ்ட்டு இது பார்ப்போம். இது வந்து refractive index find the lambda அதாவது டைமண்ட் கேட்குறாங்க. ஸோ நம்ம ரிலேஷன் படிச்சிருப்போம். refractive index of 2 with respect to 1, that is equal to refractive index of 2 by 1, that is equal to velocity of 1 by 2, that is equal to lambda of 1 by 2, lambda of lambda 2. ஓகே இதில் வந்து 2 என்ன 1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து 2 வந்து டைமண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் தான் refractive index 2.4 நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ டைமண்ட் ஏர் தான் refractive index. ஸோ அது வந்து 2.4 நான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ refractive index ஆஃப் டைமண்ட்னா மியூ ஆஃப் இதை வந்து v1 by lambda 1 by lambda 2 நம்ம அப்ளை பண்ணலாம். இது வந்து கொடுத்துருக்காங்க 2.4. ஸோ lambda 1 தான் lambda 1 இது lambda 1 ஏர். ஸோ lambda 1னா ஏர் உடைய வேல்யூ 4800 ஆம்ஸ்ட்ராங் பை lambda 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். lambda ஆஃப் டைமண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ lambda ஆஃப் டைமண்ட் கண்டுபிடிக்கணும். lambda ஆஃப் டைமண்ட் இஸ் ஈக்குவல் டு 4800 ஆம்ஸ்ட்ராங் divided by 2.4. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா lambda ஆஃப் டைமண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே நெக்ஸ்ட் கான்செப்ட் நம்ம லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பார்க்கலாம்.